ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் புதினா டீ போட போகிறோம். ஏன்னா நேற்று புதினா வாங்கினோம்ல, பார்த்தீங்களா? எங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று ஒரு கத்தை 10 ரூபான்னு ஒரு புதினா வாங்கினோம். அதனால் அதை வச்சு ஒரு டீ தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு புதினா டீ தயார் பண்ணலான்னு இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பு மேலே, எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் மொத்தம். ஜீவா அவங்க அப்பா குடிக்க மாட்டாங்க, இதெல்லாம் அவங்க மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க. நானும் ஜீவா மட்டும்தான். அதனால் 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் நல்லா பாத்திரம் சூடாயிடுச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது சிம்லெலாம் வைக்க வேண்டிய வேலை இல்லை. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்ணி கொதிக்கிறதங்காட்டியும் புதினாவை நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுமாரி கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடியாக புதினாவை கட் பண்ணி வச்சுட்டு, அது இஞ்சி கொஞ்சம், இஞ்சி இந்த சின்ன ஆட்டோரல்ல இது மாதிரி நைஸாக தட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு அதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் தட்டணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். 2 டம்ளர் தான், 2 செகண்டில் கொதிச்சிரும். அதுக்கப்புறம் இஞ்சியும் தட்டி அதேமாரி பாத்திரத்தில் வச்சுட்டு, இஞ்சி கொஞ்சம் தான், ரொம்பலாம் தேவையில்லை. இஞ்சி கொஞ்சம், புதினா டீன்றதுனால கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொஞ்சம் எடுத்து, 2 பேருக்குன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான், பரவாயில்ல. இதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சிரும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் டீத்தூள் கொஞ்சம், டீத்தூள் கொஞ்சம் தான், ரொம்பலாம் டீ போட தேவையில்ல. ஒரு கலருக்கு தான், அது கொஞ்சம் போட்டாலே போதும். அதுவே நல்ல கலர் ஆகிடும். ஏலக்காய் வச்சுருந்தா காணும்டா. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சம் முதல்ல இஞ்சியை போட்டிருப்போம். இஞ்சி நல்லா மசிச்சிட்டாலே நல்லா அந்த இஞ்சியோட சாரம் நல்லா இறங்கிடும். இறங்கிட்டதுக்கப்புறம் வெல்லம் காலி ஆயிடுச்சு. சர்க்கரை தான் இருக்குது எங்கள் வீட்டில். அதனால் சர்க்கரையே போட்டு ட்ரை பண்ணுவோன்ட்டு சர்க்கரையே போடுறேன். இது கொஞ்சம் சுகர் தித்திப்பு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நிறையா போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. இது தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக தான், ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட நல்லா பொடி பண்ணி வச்சிருந்த புதினாவை தூவி, புதினா ஃப்ளேவர் நல்லா வருது. இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அது ஒரு கொஞ்சம் 1.25 டம்ளராக வர வரைக்கும் இப்போ சிம்மில் வச்சிடலாம். கொதிச்சிடுச்சு, நல்லா தண்ணி கொதிக்குது. 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும். 1.25 டம்ளர் வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சாலே அந்த ஃப்ளேவர், இஞ்சியோட ஃப்ளேவர், புதினாவோட ஃப்ளேவரு, இது எல்லாமே அதில் இறங்கிடும். குடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா ஹாட்டாக, மழை காலத்தில் குடிக்கிறதுக்கோ இப்போ குடிக்கிறதுக்கோ. நான் நேற்று புதினா வாங்கினதுனால இந்த புதினா டீ போடலாமேன்னு ஒரு ஐடியா, அதனால் போட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. வாங்க குடிக்கலாம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை